ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்சிடி டிஸ்பிளேக்கான தியரிட்டிக்கல் செக்ஷன் தான் பார்த்தோம். அதில் வந்து தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் செக்ஷன் ரெண்டுமே பார்த்துட்டோம். ஓகே, அதில் வந்து எப்படின்னா ப்ரோடேஸில் வந்து எப்படி ஒரு எல்சிடி டிஸ்பிளே வந்து நேம் பிரிண்ட் பண்ணுறது அது எல்லாமே பார்த்தோம். அது வந்து 16x2 டிஸ்பிளேக்கான கோடிங் வந்து பார்த்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 20x4 அந்த டிஸ்பிளேக்கான கோடிங் பற்றி பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ அந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5.lcd நான் ப்ரீவியஸாக போட்ட கோடு தான். இதில் எந்த சேஞ்சஸும் பண்ணல. இது என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு சேவஸ் பண்ணிக்கிறேன். ஃபைலில் போய்ட்டு சேவஸ். ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு காப்பி தான் எடுக்க போகிறேன், வேறு எதுவுமே பண்ண கிடையாது. ஓகே, ஏன்னா ரெண்டுக்குமே ஒரே கோடு தான் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான். ஓகே, கோடிங் வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், 6.lcd நேம் பிரிண்ட். இப்போ இந்த ஃபைலை என்ன பண்ணிடலாம், சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறேன், 16x2 இருக்க இடத்துல வந்து 20x4 அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம், ஃபைல்ஸ் வந்து லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன பண்ண, லிக்விட் கிறிஸ்டல் அதே பின் நம்பர், ஆனால் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து 20x4ன்னு கொடுத்துட்டேன். அப்போ lc.setCancel 0,0 இது வந்து வெல்கம், இது எல்லாமே பிரிண்ட் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைலிங் ஸ்கெட்ச் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஏன்னா நமக்கு எந்த எரர்ஸும் இல்லை, ஃபைல் வந்து பர்ஃபெக்டாக லோட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இப்போ நமக்கு வந்து அதுக்கான ஹெக்ஸ்பைல் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதே சிமுலேஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் இந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபைலில் போய்ட்டு சேவ் ப்ராஜெக்டஸ், அதையும் நான் வந்து அப்படியே காப்பி எடுத்துக்கிறேன். சேவ் ப்ராஜெக்டஸில் போய்ட்டு பேக்கில் வந்துடுறேன். எல்சிடி நேம் பிரிண்டில் இங்கே என்ன பண்ணுறேன், நம்ம வந்து 6.lcd நேம் பிரிண்ட் இதுக்கு வந்தோடனே எல்சிடி 16x2க்கு பதிலாக 20x4 20x4ன்னு இருக்குது. ஓகே, இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைலில் வந்து இன்னொரு டைம் கூட சேவ் ப்ராஜெக்ட்னு கொடுத்து இங்கே சேவ் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி இங்கே இருக்க எல்சிடி வந்து என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து என்ன பண்ணலாம், காமன்ஸ் மோட் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எல்சிடி 20x4 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ எல்சிடியில் வந்து 20x4 கொடுத்தோன்னே ஃபஸ்ட்டு நமக்கு ரெண்டாவது கிளிக் பண்ணி இங்கே வச்சுட்டேன். இப்போ எல்சிடி வந்து நான் எங்கே ஃபிட் பண்ணணுமோ அந்த இடத்துல வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி அடினோ போர்டு வந்து இப்படி வச்சா நமக்கு வந்து என்ன பண்ண முடியல, பின்ஸ் வந்து கரெக்டாக அலகேட் பண்ண முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம், இது ரொட்டேட் கிளாக் வைஸ் அப்படின்னு வந்து கொடுத்துரணுமா. இப்போ ரொட்டேட் கிளாக் வைஸ் அப்படின்னா இது நமக்கு ரொட்டேட் ஆகிடுச்சு. இப்போ எல்சிடி வந்து நான் என்ன பண்ணலாம், எங்கே மூவ் பண்ணணுமோ அந்த இடத்துக்கு மூவ் பண்ணி ட்ராக் ஆப்ஜெக்ட்னு சொல்லி நான் வந்து இங்கே வச்சுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நம்பர்ஸும் நமக்கு வந்து ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டாக. இப்போ 13வது பின் வந்து D7. இல்லை பின் நம்பர் நீங்கள் மாடிஃபை பண்ணணுனாலும் மாடிஃபை பண்ணிக்கலாம், அது வந்து இஷ்யூ கிடையாது. நான் வந்து கரெக்டாக 13லேருந்து அப்படியே வரிசையாக வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போ வந்து D4ஓட நமக்கு முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணோம், RS எனேபிள். இப்போ இந்த பின் வந்து என்னது, எனேபிள் பின்னுக்கு நம்ம கனெக்ட் பண்ணோம். அடுத்து RS. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும், RW பின்னுக்கு மட்டும் கிரவுண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், டெர்மினல் மோட்ஸ்க்கு வந்து நான் கிளிக் பண்ணிட்டு கிரவுண்டுங்க நான் கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன், கிரவுண்ட் வந்து இங்கே வச்சுட்டு இங்கேருந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஐசியை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதே ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். எகைன் என்னது 6.lcd நேம் பிரிண்ட். இல்லை பில்டில் போயிடுறேன். பில்டில் போய்ட்டு அடினோ ஏவிஆர் இல்லைனா 6.lcd நேம் பிரிண்ட் ino.x 5 வந்து நம்ம போட கிடையாது, 6 தான் நம்ம போகிறோம். அதனால் ino.x கொடுத்துட்டேன். இப்போ ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், ஃபைலில் போய்ட்டு எகைன் சேவ் ப்ராஜெக்ட். ஏன் அது சேவ் ப்ராஜெக்ட் கொடுக்குறோம்னா நமக்கு வந்து ப்ராஜெக்ட் பேக்கப்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கப்போ ஆட்டோ சேவ் ஆகும்போது இது வந்து என்ன பண்ணுறது, கரண்ட் ஃபைலில் வந்து சேவ் ஆகாது. அதனால தான் என்ன பண்ணுறேன், ஆட்டோ பேக்கப்ஸ்லேயே நான் சேவ் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் அப்படிங்கிற நமக்கு பிரிண்ட் ஆகாத ஃபஸ்ட் ரோவில். அடுத்து செகண்ட் ரோவில் பாருங்கள், மை யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு 3 லெட்டர்ஸ் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகலாம். ஆனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மை யூடியூப் சேனல் அடினோ அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் பாருங்க. இது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமாண்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள், இன்னும் 2 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், அடுத்த 3 and 4க்கான காலமுக்கும் நான் உங்களுக்கு வந்து ப்ரோக்ராம் அவுட்புட் காமிக்கிறேன். ஓகே, வெல்கம் அப்படின்னு இருக்குது. வெயிட் பண்ணுங்கள், 5 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மை யூடியூப் சேனல் அடினோ அப்படின்னு இந்த லாஸ்ட் ஸ்டாருக்கு ஒரு கண்டென்ட் மட்டும் போகல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஸ்டார் மார்க் மட்டும் ரிமூவ் பண்ணலாமா. இப்போ நம்ம கோடிங் போகிறேன். கோடிங்கில் போய்ட்டு என்ன பண்ணுறேன், மை யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
மை யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்கா. இதுக்கப்புறம் இதே இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இதே லெட்டர்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு 0,1 அப்படின்னு நம்ம இருக்கா. இப்போ என்ன பண்ணோம், 0,1ன்னு சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், 0,2 அப்படின்னு சொல்லணும். இப்போ 0,2ல் வந்து என்ன பண்ணலாம், EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு சொல்லிடலாமா. இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், EDU மை யூடியூப் சேனல் அப்படின்னு இருக்கா. அதில் வந்து என்ன பண்ணலாம், EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு நம்ம போடலாம். EDU ப்ராடக்ட் லேப் அப்படின்னு போட்டுங்க. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேர்னிங் அடினோ, LEARNING அடினோ. ஓகே, அடினோன்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCU. ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 0 to 0,3 நான் கொடுக்குறேன். அப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ 4யுமே நம்ம வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, பிரிண்ட் ஆகாதான் நம்ம செக் பண்ணிடலாமா. இப்போ என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி. ஓகே, இதுக்கான எக்ஸ்பைல் வந்து நான் ஜெனரேட் ஆகாதான் செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், அதே கோடிங்கில் போய்ட்டு எகெயின் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு எகெயின் ப்ளே பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்து மறுபடியும் போய் லோட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஒரு டைம் லோட் பண்ணிட்டா என்ன பண்ணலாம், அடுத்த டைம் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ரன் பண்ணாவே உங்களுக்கு வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, இப்போ வந்து வெல்கம்னு இருக்குது. அதே 5 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரோக்ராம் நேம் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்கள். ஓகே, 4 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. 4.3, 4.4. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் 1.1 செகண்ட் அது வந்து நமக்கு மிஸ்டேக் ஆகலாம். ஓகே, மை யூடியூப் சேனல் EDU ப்ராடக்ட் லேப் லேர்னிங் அடினோ. இப்போ அந்த லேர்னிங் அடினோ MCUன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்டராக வரல. அப்போ அதை என்ன பண்ணலாம், சென்டராக கொண்டு வரலாமா. அப்போது என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கோடிங்க்கு வந்து போயாங்க. இதில் மை யூடியூப் சேனல் ஃபஸ்ட் இடத்துல ஒரு ஸ்பேஸு, EDU ப்ராடக்ட் லேப் அதுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸு, லேர்னிங் அடினோ. ஓகே, அது வந்து அப்படியே கொடுத்துட்றேன். இப்போ MCU அப்படிங்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் தள்ளி சென்டராக வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைனரி இதை டிலே வந்து என்ன பண்ணுறேன், ஒரு 2 செகண்ட்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகே, வெல்கம் அப்படிங்கிறத என்ன பண்ணுறேன் 2 செகண்ட்ஸாக மாதிரி மறுபடியும் ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ரொடியூஸ் அவுட்புட் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ டைம் வந்து ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி தந்தாகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. 2 செகண்ட்ஸ்லேயே வந்து உங்களுக்கு என்ன ஆகிடும், இந்த வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஓகே, இந்த வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் பாருங்கள். இப்போ 1 செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. செகண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போது வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. இதில் மை யூடியூப் சேனல் EDU ப்ராடக்ட் லேப் லேர்னிங் அடினோ MCU அப்படின்னு பிரிண்ட் ஆகுதா. அப்போது 16:2க்கும் 20:4க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இல்லை. ரோ மட்டும் தான் நமக்கு சேஞ்ச் ஆகுது. மற்றபடி அடினோவில் வந்து என்னது எல்லாமே சேம் கோடு தான். இதுக்கான சம் டாஸ்க் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த டாஸ்க் மட்டும் என்ன பண்ணுங்கள், போட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் 16:2 டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை 20:4 டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் எந்த டிஸ்பிளே யூஸ் பண்ணாலும் ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து எனக்கு என்ன ஆகணும், டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து என்னென்னா டிஸ்பிளே யுவர் நேம். உங்களுடைய நேம் வந்து எனக்கு என்ன ஆகணும், டிஸ்பிளே ஆகணும். பிரிண்ட் யுவர் நேம் ஆன் த 16:2 LCD டிஸ்பிளே. ஓகே, எனக்கு வந்து நான் 16:2 நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். நீங்கள் 20:4 கூட யூஸ் பண்ணிங்க, அதனால் ஒன்றும் யூஸ் கிடையாது. 2 LEDs அண்ட் 2 சுவிச்சஸ். ஓகே, 2 LED 2 சுவிச்சஸ் எடுத்துங்க. டிஸ்பிளே த ஆன் ஆஃப் ஸ்டேட்டஸ் ஆஃப் த 2 LEDs கண்ட்ரோல் பை த 2 சுவிச்சஸ் ஆன் த LCD. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும், 2 சுவிட்சு 2 LED எடுத்துங்க. அந்த சுவிட்சை வந்து என்ன பண்ணணும், ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஆன்னு பிரிண்ட் ஆகணும். அதே மாதிரி ஆஃப் பண்ணுறீங்க அப்படின்னா ஆஃப்னு பிரிண்ட் ஆகணும். ஓகே, அந்த எல்இடியோட ஸ்டேட்டஸ் வந்து ஆன் ஆஃப் அப்படிங்கிறத வந்து எனக்கு LCDயில் பிரிண்ட் பண்ணுங்கள். டிஸ்பிளே ஸ்டேட்டஸ் ஆஃப் ப்ரீவியஸ் டாஸ்க். ஷோ த கரண்ட் ஸ்டேட்டஸ் அவுட்புட் ஆல் ப்ரீவியஸ்லி கம்ப்ளீட்டட் டாஸ்க். ஓகே, நான் இது வரைக்கும் நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் டாஸ்க்கு. அந்த டாஸ்க் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி எனக்கு டிஸ்பிளேல வந்து அவுட்புட் காமிங்க. ஓகே, எத்தனாவது எல்இடி, இப்போ பாட்டம் டு டாப் எல்இடி ஆன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, பாட்டம்லேருந்து ஒவ்வொரு எல்இடி ஆஃப் ஆகிட்டு எனக்கு டாப்புக்கு போகணும்னு சொல்லியிருப்பேன். அப்போ 6th LED இஸ் ஆஃப், 7th LED இஸ் ஆஃப், 6th LED இஸ் ஆஃப், 5th LED இஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி என்ன ஆகணும், அந்த கண்டென்ட் வந்து கரெக்டாக எனக்கு பிரிண்ட் பண்ணி ஒரு வீடியோவாக எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுறேன், யூடியூப்பில் வந்து உங்கள் நேம் சொல்லி நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏதாவது உங்களுக்கு கோடிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சம் அமௌண்ட்ஸ் வந்து நான் சார்ஜஸ் பண்ணிட்டு உங்களுக்கு கோடிங் போட்டு அனுப்புகிறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.